பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் தெவெனின்ஸ் தியரம். இந்த தெவெனின்ஸ் தியரத்தில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் லோடு கரண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இப்போ பார்ப்போம். அதுக்கு மேட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ மாடல் அன்டைட்டில் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. தெவெனின்ஸ் ஓகே கொடுத்துங்க. இப்போது இது தேவையான பிளாக்லாம் இந்த சிமுலிங்க் லைப்ரரி ப்ரௌசர் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சிமுலிங்க் லைப்ரரி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவையானது பவர் கை. கொண்டு வந்து இப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா கரண்ட் மெஷர்மெண்ட். அதை எடுத்து கொண்டு வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது டிஸ்பிளே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி வோல்டேஜ் சோர்ஸ். டிசி வோல்டேஜ் சோர்ஸ் 2 தேவைப்படும். அதனால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று அதுக்கு அடுத்தது சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச். அதில் ஒரு 3 தேவைப்படும். 2 ஹரிசாண்டல் 1 வெர்டிகலாக. இதை காப்பி பேஸ்ட். இந்த 1 மட்டும் நம்ம வெர்டிகலாக மாற்றிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் R கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிகலாக மாறிடும். இப்போ இதில் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வேணும். அப்போது அது மேலே டபுள் கிளிக் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக மாற்றிக்கிறோம். இங்கே நமக்கு 1 ஓம் தான் தேவைப்படுது. இது வந்து 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போது 1 Rன்னு போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 ஓம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் Rன்னு மாற்றிட்டு 2ன்னு போட்டுக்கிறோம். அப்ளை ஓகே. இங்கேயும் எடிட் பண்ணிக்கலாம். 2 ஓம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஓம். அப்ளை ஓகே. இப்போ இங்கேயும் வெளியிலையும் வேல்யூவை 3 ஓம் நமக்கு தெளிவாக தெரியறதுக்காக இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறோம். இப்போ கனெக்ஷனை கொடுக்கலாம். வர அந்த இதை எங்கே கனெக்ஷன் கொடுக்க போகிறோமோ அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கரண்ட் மெஷர்மெண்ட்டில் மைனஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா நமக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் R கொடுத்தோம்னா ரொட்டேட் ஆகிடும். இந்த கரண்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம இவ்வளோ லென்த்தாக இல்லாமல் வெறும் ஐன்னு வச்சுக்கலாம். இந்த டிசி வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் டிசி. அப்போ இதில் டபுள் கிளிக் பண்ணுவோம். இதில் வெறும் 10 வோல்ட்டை வச்சுக்கிறோம். இப்போ இதில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 20 வோல்ட் இருக்கணும். டைப் பண்ணுறோம் 20. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக அழகாக இருக்கிறதுக்காக 20 வோல்ட் டிசி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சர்க்யூட்டை கனெக்ஷன் கொடுக்கலாம்.
கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம். ரிவ்யூக்கு போய் ஜூம் இன் பண்ணிட்டால் கொஞ்சம் அழகாக தெரியும். எல்லா வேலையும் சரியாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷனை கொடுக்கலாம். ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது நமக்கு 3.636 வந்ததுன்னா நம்ம இந்த ஒரிஜினல் டயக்ராம், அதாவது இதுதான் ஃபைனல் ஆன்சர் தான் வரணும். இது நம்ம ஒரு 3 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வோல்டேஜ் கண்டுபிடிப்போம், 2வது ஸ்டெப்பில் ரெசிஸ்டன்ஸு, 3வது ஸ்டெப்பில் கரண்ட்டு. இப்போ ஸ்டெப் 1 பார்ப்போம். ஸ்டெப் 1க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1ல் இந்த கரண்ட்டுக்கு பதிலாக வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பிளாக் எடுத்து இந்த கரண்ட் இருந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக் எடுத்து போட போகிறோம். அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இங்கே நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜாக கிடைக்கும். எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படியே எடுத்து இங்கே கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். இப்போ இது கொஞ்சம் அழகாக ஆக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் கொடுத்தோம்னா சர்க்யூட் வந்து அழகாக தெரியும். இது சரியாக கனெக்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் தான் காட்டும். இப்போ இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்து டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணணும். கனெக்ஷன் சரியாக கொடுத்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் ஏற்கனவே இருந்த வேல்யூ தான். 1 ohm 2 ohm 10 volt 20 volt. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டோம். இந்த கரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு பதிலாக வோல்டேஜ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத மாற்றிருக்கோம். இப்போ டிஸ்பிளேல பழைய வேல்யூ காட்டிகிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து 13.34 volt. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எடுத்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் V0 கண்டுபிடிச்சிருக்கோம். 13.33. இந்த வேல்யூவை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் மேனுவலில் உள்ள வோல்டேஜ் அந்த வேல்யூவும் இதுவும் சரியாக வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம ஸ்டெப் 2ல் கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது தேவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மெஷர்மெண்ட் V, அதுக்கப்புறம் கரண்ட் மெஷர்மெண்ட் I, அதுக்கப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்ணால் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆனால் டிவைடுங்கிற ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ சர்க்யூட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் நம்ம இப்போ செஞ்சுருவோம். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் நம்ம சர்க்யூட்டில் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது கரண்ட் மெஷர்மெண்ட். கரண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறது ஸ்டெப் 2. அடுத்தது டிவைடு. இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த டிசி வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த கனெக்ஷன்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதுக்கு அதெல்லாம் ரிலேட் பண்ணிடுவோம். இப்போ கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக்கை கொண்டு வந்து இங்கே போடுறோம். போட்டுட்டு கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக்கில்
மைனஸ்லேருந்து கொண்டு வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸை கொண்டு வந்து இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டோட ப்ளஸில் கொடுக்குறோம். கரண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து மாற்றி நம்ம ஐன்னு வச்சுட்டோம்னா நமக்கு சர்க்யூட் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ப்ளஸ்லேருந்து கொண்டு வந்து ப்ளஸ்ஸு, இந்த வோல்டேஜ் சோர்ஸை இந்த இடத்துலையும் கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த வோல்டேஜ் சோர்ஸில் நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 1 வோல்ட்டு. அப்போ அதோட வேல்யூ நம்ம ஏற்கனவே நம்ம 20 கொடுத்துருக்கோம், அதை 1ன்னு மாற்றிக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த வோல்ட் மீட்டருக்கும் இந்த சர்க்யூட்டுக்கு இடையில் இதை ட்ரா பண்ணிடுறோம். அதுக்கடுத்து இந்த சர்க்யூட் நம்ம ஓப்பனில் இருந்ததை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஏற்கனவே க்ளோஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ்லேருந்து இந்த கனெக்ஷன் கொடுக்கலன்னா இந்த கனெக்ஷன் வந்து தப்பு அப்படிங்கிறதுனால அது ரெட் கலரில் காட்டுச்சு. இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்லேருந்து டிவைடு கொடுக்க போகிறோம். இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்லேருந்து கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக்லேருந்து கொண்டு வந்து இந்த டிவைடுக்கு கீழே கொடுக்குறோம். ஏன் டிவைடு கீழே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு V/I, அதாவது ஐயை வந்து நம்ம டிவைட் பண்ணுறதுனால டிவைடில் கொடுக்குறோம். வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணுறதுனால மல்டிப்ளையில் கொடுக்குறோம். இப்போ ஃபைனலாக இந்த டிவைடோட அவுட்புட்டை கொண்டு வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துட்றோம். ஏன் டிவைட்லையும் கொண்டு வரோம் அப்படின்னா, V/I = R. இந்த ஆரோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷனை ஃபைனலாக நம்ம சர்க்யூட் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த R தெவெனின்ஸோட வேல்யூ, RTH வேல்யூ 0.667 அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேல டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஸ்டெப் 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3ல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு கரண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் எடுத்து இந்த சர்க்யூட்டை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச R தெவெனின்ஸ் வேல்யூ, இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த லோடு கரண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லோடு ரெசிஸ்டன்ஸை இங்கே புதுசாக இன்சர்ட் பண்ணணும். அப்போது இந்த சர்க்யூட்டை வந்து ரீட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு கரண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை டைப் பண்ணிடுறோம். இந்த சர்க்யூட்லாம் டிவைடு தேவைப்படாது, டிஸ்பிளே மட்டும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வெர்டிகலாக தேவைப்படும். அதனால் இதை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம மாற்றிக்கிறோம். இந்த கரண்ட் மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ப்ளஸ் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு கரண்ட் மெஷர்மெண்ட்டு, ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளே. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்து ரெசிஸ்டன்ஸு, அதுதான் RTH, நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. மைனஸ்லேருந்து கொண்டு வந்து இந்த மைனஸ், அதுக்கப்புறம் மைனஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். லோட் ரெசிஸ்டன்ஸை மைனஸை கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ இதில் வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். இந்த வோல்டேஜ் இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 13.34 அதை இங்கே கொடுக்குறோம். டபுள் பண்ணும்போது 13.34 அப்ளை. ஓகே, இங்கே ஆர் தேவனின்ஸ் வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். ஆர் தேவனின்ஸ் வேல்யூ நமக்கு வந்தது 0.667 அப்ளை. ஓகே, அப்போது இதோட வேல்யூ வந்து ஆர் தேவனின்ஸ், அப்போ ஆர்டிஹெச்னு வச்சுக்கலாம். ஆர்டிஹெச் ஈக்குவல் டு 0.667. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஓம் வச்சுக்கிறோம் லோட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால RL. இப்போ ஃபைனல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர் தேவனின்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம், ஓப்பன் சர்க்யூட் வேல்யூ, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் V0 கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த 2 வேல்யூயும் இந்த சர்க்யூட்டில் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது லோடு கரண்ட்டு. லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற லோடு கரண்ட் எவ்வளோ. இப்போ நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது நமக்கு தேவையான அந்த லோடு கரண்ட்டோட வேல்யூ, இந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற லோடு கரண்ட் வேல்யூ 3.638. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 3.64. 8 வந்து ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 8 3 கூட ரவுண்ட் பண்ணோம்னா 3.64 ஆம்ஸ் அப்படிங்கிற அந்த லோடு கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் 3ல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லோடு கரண்ட்டோட வேல்யூ 3.638 வருதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிங்க. எல்லா வேல்யூவும் சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அவுட்புட்டு சரியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பிளாக்லையும் ஏதாவது ஓப்பனாக விட்டுட்டீங்க, இல்லை சம்திங் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய வேல்யூ வந்து சரியாக வராது. இப்போ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இது எப்போ வேணும்னாலும் நீங்கள் அந்த சேவ் பண்ணலேருந்து நீங்கள் எடுத்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள், அவுட்புட் சரியாக வரும். தேங்க்யூ.